மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது அல்வா பூஜை. சரியா? அல்வா பூஜை எதனுடன் தொடர்புடையது அப்படி கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்ஜெட் தயாரிப்பு பணிகளுடன் தொடர்புடையதான் இந்த அல்வா பூஜை. சரி, நம்ம சாமிக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், சுண்டெல்லாம் வச்சு சாமி கொடுவோம்ல, அதே மாதிரி இந்த அல்வா பூஜை அப்படிங்கிறது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பட்ஜெட் தயாரிப்பது, இந்த தயாரிக்கும் பணிகளில் முக்கியமான சில ஆஃபீஸர்ஸ், சரியா, நிறைய ஊழியர்கள் எல்லாமே கலந்துப்பாங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அப்போ தான் ரகசியம் காக்கப்படும் சொல்லுவாங்க. பட்ஜெட் தொடர்பான இந்த விஷயங்கள் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருந்து அந்த பட்ஜெட்டை வந்து தயாரிப்பாங்க. ஓகேவா? அப்படி பட்ஜெட் தயாரிப்பில் அந்த பணிகளில் அவங்க அங்கே இருக்கும்போது அந்த பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் முடிவடைவதற்கு ஒரு 5லேருந்து 10 நாளுக்கு முன்னாடி தான் பெரும்பாலும் இந்த அல்வா பூஜை நடைபெறும். சரிங்களா? அல்வா கிண்டி, ஓகேவா, அரசு ஊழியர்கள் பட்ஜெட் தயாரிப்பு பணிகளில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அனைவருக்கும் அந்த அல்வா வந்து பகிர்ந்து அளிக்கப்படும். அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்வா பூஜை எதனுடன் தொடர்புடையது? பட்ஜெட் தயாரிப்பு பணி. அதை எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? அதை குறிப்பது தான் அந்த அல்வா பூஜை. நன்றி.